ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்னைக்கு கருப்பாக இருக்கிறவங்க இந்த மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஒரு சூப்பரான க்ளோ ஸ்கின்னை கிடைக்கும், நல்லா பிரைட் ஆகலாம். இதில் 2-3 வகை நான் வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு. இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீக்லி 3 டைம்ஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. அப்படியே வீட்டில் இருந்தீங்கன்னாக்கா, வேலைக்கு எங்கே போல வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை நீங்கள் வீட்டில் இருந்து வேலை பார்க்குறவங்க இருந்தால் கூட ஒரு நாளைக்கு கண்டினியூவாக ஒரு நாள் டு ஒரு நாள் இல்லை, அந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்க ஒரு நாள் டு ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். அப்படி நீங்கள் வீட்டிலே இருந்து வேலை பார்க்குறீங்கன்னாக்கா நீங்கள் இது இன்னும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப கருப்பாக இருக்குங்க, கண்டிப்பாக இது ஃபாலோ பண்ணி பாருங்க, நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. கண்டிப்பாக அவ்வளோ ஒரு சூப்பரான டிப்ஸு தான் இது. கண்டிப்பாக அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டே நான் மஞ்சள் பொடி எப்படி ரோஸ்ட் பண்ணும், அதை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு அடையாளமே நல்ல நெருப்பு ஆகணும். நம்ம ரோஸ்ட் பண்ண கருப்பாயிடுச்சுன்னு எடுத்து வச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஹேர் டை பண்ணுறதுக்கும் சரி, இந்த மாதிரி ஃபுல்லு இந்த மஞ்சள் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணுமானா அந்த நெருப்பு ஆகிற அளவுக்கு, நீங்கள் வீடியோ கூட போய் பார்க்கல எந்த அளவுக்கு நெருப்பு ஆகுதுன்னு. அந்த மாதிரி இருக்கும்போது அப்படி நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டைக்கும் யூஸ் ஆகுது. அது இல்லாமல் நம்ம ஃபுல் பாடிக்கே போடலாம். இல்லை உங்களுக்கு ஃபுல் பாடிக்கே வேண்டாம், முகமோ இந்த கழுத்தெல்லாம் போடலாம்னா கூட போடலாம். கை கால் கூட ஃபுல் அப்ளை பண்ணலாம், எந்த ஒரு எஃபெக்டாக ஆகாது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குது. நல்லா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. கண்டிப்பாக மஞ்சள் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. அது இல்லாமல் அடுத்து தயிர் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். தயிர் நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குது. அந்த அளவுக்கு இந்த மஞ்சள் ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்து இந்த தயிர் அடுத்து நம்ம ஸ்கின்னு நம்ம ஸ்கின்ல அந்த சன் டேன் இருக்கிறது கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு எலுமிச்சப்பழச்சாறு நீங்கள் ஃபுல் கை காலுக்கு உடம்புக்கெல்லாம் சேர்க்குறீங்கனாக்கா கண்டிப்பாக ஒரு பாதியில் 1/4 பாகம் எலுமிச்சப்பழம் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு தடையும் வீடியோவில் ஏன்னு சொல்கிறேன்னா, நம்ம முகத்துக்கு மட்டும் அப்ளை பண்ணும்போது, ஏன்னா ஃபுல் பாடியாக ஸ்கின்னு தான் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் நம்மளுக்கு. இங்கே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால கண்ணும் இருக்குது. அதனால எந்த ஒரு எஃபெக்ட் ஆகக்கூடாது. அதனால ஸ்கின்னுக்கு போடுறீங்கன்னா ஒரு 2-3 ட்ராப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் முகத்துக்கு இந்த கழுத்துக்கெல்லாம் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் கை காலெல்லாம் அப்ளை பண்ணோன்னாக்கா அப்போது ஒரு 1/4 பாகம் 4 பீஸ் பண்ணி 1 பீஸ் எடுத்துக்கலாம், இல்லை பாதி பீஸ் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபுல் பாடியை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு எலுமிச்சப்பழம் நம்ம முகத்தில் போடும்போது மட்டும் ஒரு 2-3 ட்ராப்பு, அந்த 2-3 ட்ராப்லேயே இது ஒரு ஆசிட் மாதிரி. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறோம், ஒவ்வொரு வீடியோவிலும் நம்ம ஃபுல் நம்ம முகத்தில் இருந்த சன் டேன் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ இது எப்படி மிக்சிங் பண்ணிவிட்டு எப்படி செய்து அடுத்து இதே மாதிரி இந்த மஞ்சள் ரோஸ்ட் பண்ணி வச்சு இந்த ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி செய்யணும் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதிலே நான் 2-3 வீடியோஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ மஞ்சள் ரோஸ்ட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி இருக்குது கலரு, எந்த அளவுக்கு ஆகணும். இது யாருன்னா காட்டணும்னா இது மஞ்சள் ரோஸ்ட் பண்ணியிருந்தா அப்படின்னு தான் நினைக்குவாங்க. ஏதோ இந்த பல்லு வெறுக்கிறவங்க இல்லைங்களா, இந்த அடுப்பறி நம்ம அடுப்பெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் அந்த மாதிரி கறி தூள் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சோம்னாக்கா அது நல்லா ஒரு ரிசல்ட்டே கிடைக்கும். சும்மா அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சோம்னா எந்த ரிசல்ட்டே கிடைக்காது. இப்போது நான் தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி வச்ச மஞ்சள் பவுடர் எடுத்துக்கிட்டேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர். ஏன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டார்டிங்கே நம்ம அதிகமாக போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா அது தெரியாது, ரொம்ப சீக்கிரம் இதாக பாருங்க. தயிரும் இந்த மஞ்சளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா பேக்குக்கு எப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நம்மளுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பவுடரும் 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், நல்லா கெட்டியான தயிர் எடுத்தோம்னா கண்டிப்பாக
கரெக்டாக இருக்கும். திரும்பி நம்ம அதில் தயிர் மிக்ஸ் பண்ணுறதே வேண்டாம். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் பவுடர் எடுக்கிறீங்களோ 1 டீஸ்பூன் அதே டீஸ்பூனில் ஒரு அளவுக்கு அதே அளவு தயிர் எடுத்துக்கணும். இப்போ இதில் ஏன்னா அடுத்து நம்ம இதில் எலுமிச்சப்பழம் சாறு. இப்போ இது முகத்துக்கு போடுறதுக்கு தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஃபுல் பாடியே நீங்கள் அப்ளை பண்ணணும். கை கால்னாக்கா நான் சொன்ன மாதிரியே 4 பீஸ் எடுத்துக்கலாம். எலுமிச்சப்பழம் கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாகம் இது பண்ணலாம், இல்லை பாதி கூட நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா முகத்துக்கிட்ட போடும்போது ஸ்கின்னுக்கு ஒரு 2-3 ட்ராப் தேவை. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. இது 2 நாளைக்கு இல்லை, என்னைக்கு இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறேனாக்கா அன்றைக்கி இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் தானே வைக்கிறோம் அப்படின்னு இல்லை, அந்த பொருளை அந்தந்த டைமில் யூஸ் பண்ணால் தான் கண்டிப்பாக ஒரு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ அடுத்து எலுமிச்சப்பழம் வந்து தேவையான அளவுக்கு நான் ட்ராப் எப்படி சேர்க்குறேன்னு சொல்லிட்டு மட்டும் பாருங்க. ஏன்னா ஸ்கின்னுக்கு சேர்க்கறதுனால ஃபஸ்ட்டு எலுமிச்சப்பழத்தை லைட்டாக இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஜூஸ் கண்டிப்பாக நம்ம எடுக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு அளவுக்கு வரும் இந்த மாதிரி. ஏன்னா நம்ம கட் பண்ணிட்டு டேரெக்டாக இப்படி இது பண்ணோம்னா ஜூஸ் கொஞ்சம் கஷ்டம் வரும் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ப்ரெஸ் பண்ணாலும் ஜூஸ் 1 2 3 ட்ராப்ஸ் போதும். ஏன்னா ஸ்கின்னுக்கு இப்போ இந்த 3 ட்ராப் எலுமிச்சப்பழம், அந்த 3 ட்ராப் இதில் எங்கே வந்து சன் டேன் ரிமூவ் ஆகும்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக ரிமூவ் ஆகும். ஏன்னா 3 ட்ராப்லன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த 3 ட்ராப் ஒரு ட்ராப் நம்ம கீழே இந்த நம்ம கிச்சன் ஸ்லாப் எங்கன்னா போட்டுன்னா அது கொஞ்சம் விட்டு பாருங்கள், அது எப்படி ஒரு மாதிரி அந்த ஒரு ட்ராப்லேயே ஒரு மாதிரி கலரே மாறிட்டு இருக்கும், ஒரு மாதிரி ஒயிட் ஆசிட் ஊற்றின மாதிரி. அதனால தான் சொல்கிறேன், ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. சன் டேனும் ரிமூவ் பண்ணி கொடுக்குது. இப்போ இந்த எலுமிச்சப்பழம் 3 ட்ராப் போட்டுருந்தோம். அந்த தயிரும் இன்னும் என்ன ஆகிடும்னாக்கா கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால தான் நீங்கள் கெட்டி தயிர் யூஸ் பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அப்போது ஃபஸ்ட்டு இந்த இப்போத்துக்கும் இந்த அளவுக்கு அந்த 3 ட்ராப்புக்கே கொஞ்சம் பாருங்கள் லிக்விட் மாதிரி ஆகிட்டு இருக்குது. இப்போ இதில் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அப்படி இது வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு இதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் முகத்துக்கு உங்கள் கழுத்துக்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலும் நீங்கள் ஃபேஸ் க்ரீம் போடும்போது இப்படி அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸ் பேக்குக்கு நம்ம ஸ்கின்ல அதோடைய எஃபெக்ட் காட்டணும். அது இல்லாமல் நம்மளுக்கு அந்த ரிசல்ட்டு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது ஃபேஸ் பேக் இருந்தாலும் சரி லைட்டாக போட்டு இப்படி பண்ணாதீங்க, இப்படி லைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃபுல்லாக முகத்துக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த நெத்திக்கிட்ட கூட இப்படி பண்ணக்கூடாது, இல்லை இப்படி பண்ணக்கூடாது, இப்படி இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா அந்த பேக்கை நீங்கள் அதுக்கு மேலே அப்ளை பண்ணுங்களேன், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ஸ்கின்லேயும் அது நல்லா எஃபெக்ட் காட்டும். இந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இது நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் கழுத்தெல்லாம் இல்லை நீங்கள் ஃபுல் பாடி கூட அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா தான், ஏன்னா மஞ்சள் அது போட்டு இருக்குது இல்லைங்களா, ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் காயிறமா நம்மளுக்கே ஃபீல் ஆகும். அந்த டைமில் மறுபடியும் நார்மல் வாட்ரு தண்ணியை வச்சு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. எந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் காட்டுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். ஏன்னா இது உடனே அப்ளை பண்ணி உடனே காட்டுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல, தொடர்ந்து முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அதுக்கான அந்த பலன் நம்ம எதிர்பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. பாய்.